அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விவாத அரங்கின் இரண்டாவது தலைப்பான 19 என்ற எண் அற்புதமா அல்லது அபத்தமா என்ற தலைப்பிலே நேற்று 2.5 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக எஞ்சிய 2 மணி நேரம் இப்போதைய முதல் நிகழ்ச்சியாக அந்த தலைப்பிலான விவாதம் துவங்கும். நேற்றைய தொடர்ச்சியாக அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக தங்களுடைய வாதத்தை தொடர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம். அருமை சகோதரர்களே, பார்வையாளர்களுக்கான ஒழுங்குமுறையை மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். பார்வையாளர்கள் தங்களுக்கிடையே எதுவும் பேசிக்கொள்ளக்கூடாது. எந்தவிதமான துண்டு சீட்டுகளும் கொடுக்கக்கூடாது. செல்போன்களை ஆஃப் செய்துவிட வேண்டும். அடிக்கடி அல்ல, எப்பொழுதுமே எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. இந்த ஒழுங்குகளை நேற்று எவ்வாறு நாம் கடைபிடித்தோமோ அதே போல இன்றும் அந்த ஒழுங்கை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பார்வையாளர்களே, சகோதரர்களே, நேற்றைய தினம் 19 என்பது அபத்தம் என்பதை பற்றி எங்கள் தரப்பிலிருந்து வாதங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். எந்த 19 அற்புதம் என்று எதிர்த்தரப்பினர் கூறுகிறார்களோ அதை பித்தலாட்டம், பொய், கோளாறு என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் எடுத்து வைத்தோம். இன்றைய தினத்தில் இவர்களிடத்தில் 19 அற்புதம் என்று வாதிடக்கூடியவர்களிடத்தில் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறோம். கேள்வியோடு மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்த 19 அற்புதம் என்று சொல்கிறார்களோ, எந்த 19 என்ற எண்ணிக்கை குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்களோ அது அபத்தம் என்று அவர்களுடைய வாயிலே ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சவாலையும் விடப்போகிறோம். என்னவென்றால் 19 என்ற எண்ணிக்கை குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 19 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் குர்ஆன் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எங்களிடமிருந்து எழக்கூடிய கேள்வியை அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், பார்வையாளர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டமைப்பு என்று சொன்னால் அதிலிருந்து எந்த கேள்விகள் எழுந்தாலும் அதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய வாதத்தில் எடுத்து வைக்கும் பொழுது 19 என்ற எண் குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், 19 என்ற எண் குர்ஆனிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்களே, குர்ஆனிலிருந்து நாங்கள் எந்த கேள்விகளை, எந்த சூறாக்களை, எந்த முறையிலே கேட்டாலும் நீங்கள் அதை 19ஆல் வகுத்தி காட்டிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதுடன் இன்னொரு சவாலையும் விடுகிறோம். என்ன சவால்? இப்ப பெரிய பெரிய சூறாக்கள் இருக்கிறது. பெரிய பெரிய சூறாக்கள்ல நீங்க இதை 19 வகுத்து காட்டுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிரமமாயிரும். பெரிய சூறாக்களை எண்ணி, எழுத்துக்களை எண்ணி, வசனங்களை எண்ணி, அந்த வார்த்தைகளை எண்ணி, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் அலிஃப் எத்தனை இடத்துல இருக்குன்னு எண்ணி, இது ரொம்ப சிரமமாயிரும். நீங்க கியாமனால் ஆனால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். முடியாமல் போய்விடும். அதனால் உங்களுக்கு எளிமையை தருவதற்காக
ரொம்ப இலகுவை நாடி என்ன செய்யறோம், சின்ன சின்ன சூறாக்களை வைத்து ஒரு சவால் விடுகிறோம். என்ன சவால் என்று சொன்னால், 100வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரை, அதாவது பாமர மக்களும் கூட மிகவும் தெளிவாக விளங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் தாங்க. அந்த 100வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயங்கள் வரை மொத்தம் 15 அத்தியாயங்கள். இந்த 15 அத்தியாயங்களை நீங்க ஒவ்வொரு சூறாவுல இத்தனை எழுத்துக்கள், இது 19 வகுப்படுதா என்று காட்ட வேண்டும். ஒவ்வொரு சூறாவுல அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் அது 19 வகுப்படுகிறதா என்று காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதுல இடம்பெறக்கூடிய அலிஃப் இது 19 இடத்தில் வருகிறதா, 19 வகுப்படுகிறதா என்று காட்ட வேண்டும். இப்படி 15 சூறாக்களில் அதுல இடம்பெறக்கூடிய வார்த்தைகள், அதுல இடம்பெறக்கூடிய வசன எண்கள், அதுல இடம்பெறக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் 19 வகுத்து காட்ட முடியுமா என்ற ஒரு சவாலை வைக்கிறோம். முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால், அதாவது கட்டமைப்பு நான் மீண்டும் சொல்றேங்க, இப்ப 100 கேள்விகளை கேட்கிறோம் வைங்க, 100 கேள்விகளுக்கு 90 கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்கன்னு வைங்க, பதில் சொல்ல முடியாது சொல்லிவிட்டால், சப்போஸ் சொல்லிவிட்டால் அதுல 10 கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு வைங்க, அது கட்டமைப்பாகாது, அது ஒரு கணக்கா போயிடும். இப்ப 19 அவர்களை குர்ஆன்ல இருந்து காட்டியிருக்கிறாங்க, அந்த மாதிரி போயிடும். அப்படி பாத்தீங்க சொன்னா 9க்கும் கூட எடுக்கலாம், 10க்கும் கூட எடுக்கலாம், இப்படி வகுத்து காட்டலாம். எத்தனை நம்பருக்கு வேணாலும் குர்ஆன்ல வகுத்து காட்டலாம். எல்லா கேள்விகளுக்கும் இங்கிருந்து இலகுகின்ற அந்த 19 என்ற ஒரு குர்ஆன் கட்டமைப்பு என்று சொல்கிறார்களா இல்லையா, அந்த கட்டமைப்பு என்றால் 19 எண்ணிக்கையில் குர்ஆன் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எந்த கேள்விகளை கேட்டாலும் அதுல நீங்கள் 19 வகுத்து காட்டணும், கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்க சவால் விடுறோம். 100வது அத்தியாயத்திலிருந்து 114 அத்தியாயம் வரை நீங்க அந்த வசன எண்கள், வாசகங்கள், வார்த்தைகள் இதையெல்லாம் என்ன செய்யுங்க, 19 வகுத்து காட்டுங்க. ஏன் இந்த சவால் விடுறோம் சொன்னா, இவர்கள் 19 வகுத்து காட்ட முடியாது என்று தெளிவாக தெரிந்தா நாங்க என்ன செய்யறோம், சவால் விடுறோம். தெளிவா தெரியுது, இவங்க கியாமனால் ஆனாலும் இதற்கு 19 வகுத்து காட்ட முடியாது. ஏன் தெரியுங்களா, 100வது அத்தியாயம் வல் ஆதியாத்து வபஹா என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஆதியா, அதுல எத்தனை ஹர்ஃபுகள் எழுத்துக்கள் இருக்கு தெரியுங்களா, 169 எழுத்துக்கள் இருக்குது. அது ஆதாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது இதாஜாங்கிற அத்தியாயத்துல அவங்க என்னாங்க, இதா ஜா நஸ்ருல்லா நஸ்ரு அல்லாஹி 19 வருதுன்னாங்களா இல்லையா. இப்ப இதாஜா நஸ்ரு அந்த சூறாவுல அவங்க 19 நிரூபித்து காட்டினார்கள், 19 வருதுன்னு சொன்னாங்க. இப்ப அதே மாதிரி நாங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்வியும் என்ன செய்யணும், அவங்க பதில் சொல்லணும். இப்ப நாங்க அதே கேள்வி கேட்கணும். சின்ன சின்ன சூறாக்கள் 100வது அத்தியாயத்துல இருந்து 114வது அத்தியாயம் வரைக்கும் சூரத்துல் ஆதியாத் 100வது அத்தியாயம், அது 169 எழுத்துக்கள் இருக்கு. இது என்ன செய்யாது, 19 ஓவப்படாது. அவர்கள் எண்ணிய முறைப்படி வேற ரப்புக்க உம்முடைய 2 வார்த்தை எண்ணும். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்களா இல்லையா. அவர்கள் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எண்ணிய முறைப்படியே அந்த கிறுக்குத்தனமான முறைப்படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எண்ணி இருக்கின்றோம். பாருங்கள், ஆதியாத்துல 169 எழுத்துக்கள் இருக்கு. அலிஃபு பேரி தனித்தனி எழுத்துக்கள் 169. இது என்ன செய்ய 19 ஓவப்படாது. ஆதாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி அது ஆரியம் 101வது அத்தியாயத்துல 160 எழுத்துக்கள் இருக்குது. இது என்ன செய்யாது, 19 வகுப்படாது. தகாசுர் 102வது அத்தியாயத்துல 123 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் என்ன செய்ய 19 வகுப்படாது. 103வது அத்தியாயம் அது அசுர், இல்ல 73 எழுத்துக்கள் இருக்கு. இதுவும் என்ன செய்ய 19 வகுப்படாது. அது பக்கமா 104, இது 134 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து அது சீல் 105வது அத்தியாயம், இதுல 97 எழுத்துக்கள் இருக்கிறது. இதுவும் 19 வகுப்படாது. அடுத்து பாருங்க, குரைஷ் 106வது அத்தியாயம், இது 77 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 107வது அத்தியாயம், இதுல 114 எழுத்துக்கள். இதுவும் இது மட்டும் என்ன செய்யும், 19 வகுப்படும். 108வது அத்தியாயம் கௌசர் 43 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 109 99 எழுத்துக்கள் சூரத்துல் காஃபிரூன். இதுவும் 19 வகுப்படாது. 110வது அத்தியாயம் நஸ்ர், இது 80 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 111வது அத்தியாயம் சூரத்துல் மஸத் 81 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. 112வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ராஸ் 47 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. சூரத்துல் ஃபலக் 113வது அத்தியாயம் 73 எழுத்துக்கள். இதுவும் 19 வகுப்படாது. சூரத்துல் நாஸ்
114வது அத்தியாயம் 80 எழுத்துக்கள். இது என்ன செய்யாது 19 ஓபடாது. இப்ப எத்தனை அத்தியாயம் எழுதி காட்டியிருக்கோம்? ஏறத்தாழ 15 அத்தியாயம் என்ன செஞ்சிருக்கோம்? எழுதி காட்டி அதோட எழுத்துக்களை. இதுல ஒரே ஒரு அத்தியாயத்துல மட்டும் ஏதோ யதார்த்தமா அமைந்தது. ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் 114 எழுத்துக்கள் அமைந்திருக்கு. மீதி 14 அத்தியாயம் என்ன செய்யல 19 ஓவப்படுது. ஆனா வேற ஒரு என்ன செய்யுது ஓவப்படுது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? வார்த்தையை வச்சு பார்ப்போம். இது எழுத்துக்களோட எண்ணிக்கை. இவை அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப 19 என்ற கட்டமைப்பு குர்ஆனில் அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க அற்புதம் நிரூபிக்கவே இல்லை. ஒரு வாரத்தை கூட எடுத்துக்கல. ஒரு ஆயத்தை சொல்லிக்கிட்டு ஆயத்துக்கு என்ன கேள்வின்னா தவிர அது 19 எப்படி அற்புதம் நம்ம காட்டவே இல்லை. ஆனா நம்முடைய நிலைப்பாடு 19 என்ற கட்டமைப்பு என்பது அபத்தம் அப்படின்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். இந்த 6 + 3 + 4 + 6 இதெல்லாம் ஒரு அபத்தமான கணக்குடா அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதே போல பொய்ங்கிறதுக்கு நம்ம நிரூபிச்சு காட்டணும். பிஸ்மில்லாஹ் எழுதி போட்டு இப்படி எல்லாம் பொய் பண்றாங்க, அது என்ன பித்தராட்டம் பண்றாங்க எல்லாம் காட்டணும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? 2 வகையான கேள்வி கேட்டோம். ஒரு கேள்வி, அவங்க அற்புதம் என்று சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, அவங்களே சொன்னாங்கல்ல அற்புதம் ஒரு கணக்க, அந்த அற்புதம் சொன்ன கணக்க நம்ம 2வது அமர்வுலயே கேட்டோம். கேட்டு போர்டு எழுதி வச்சு பதில் சொல்லிட்டு இருந்தோம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரமா 2.5 மணி நேரம் போயிருச்சு. 2.5 மணி நேரமா அந்த அற்புதத்தை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. பயப்படுறாங்களோ வெக்கமோ என்னமோ தெரியல. அது என்ன அசிங்கம் இருக்கு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன கணக்கையே அவங்க நிரூபிக்கல. இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? நம்மளும் சில கேள்விகளை கேட்கிறோம். அவங்க எதையெல்லாம் சொல்லலையோ அதுல இருந்து நிரூபிக்கலாம் கேட்கிறோம். நீ எதை நீ இருக்குதுன்னு சொன்னியோ அதுலயும் இல்ல, அதை நிரூபிச்சு காட்டு நம்ம கேட்கிறோம். நாங்க சொல்றோம், புதுதாக நாங்க சில வாதங்களை எடுத்து வைக்கிறோம். நீங்க இந்த அற்புதம் குர்ஆன் முழுவதும் அற்புதம் இல்ல 19ல இதுல எல்லாம் எந்த அற்புதமும் இல்லை, இதுல இருந்து எந்த அற்புதம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வலகத் அன்ஸல்னா இலைக்கும் ஆயாத்தும் பய்யினாத்தின் வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன். இப்போ சகோதரர் ஏதோ நாங்கள் தோல்வி ஒப்புக்கொண்டோம், அற்புதத்தை நிரூபிக்கல, இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நாங்கள் பல கேள்விகளை எடுத்து வச்சோம். ஒவ்வொரு விவாத அமர்வுகளையும் ஒவ்வொரு தலைப்புலையும் பல கேள்விகளை எடுத்து வச்சோம். அவங்களும் எடுத்து வச்சாங்க. 3 கேள்விகள் அவங்க ஒவ்வொரு தலைப்பு 3 கேள்விகளோ 4 கேள்விகளோ கேட்கறாங்க. நாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். அந்த பதில் அவங்க ஏற்றுக்கொள்ளாம மீண்டும் மீண்டும் நாங்க பதில் சொல்லல 3-4 விஷயங்களை சொல்லி லிஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்களுடைய கேள்விகள் நிறைய லிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பல கேள்விகளை இது வரைக்கும் விவாதத்தை பார்த்தவங்க நேற்று காலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கேள்விகளை நாங்க கேட்டிருக்கோம். எங்களுடைய எந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லலைங்கிறத பார்வையாளர்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை விடுத்து இன்றைக்கு சகோதரர் என்ன சவால் விட்டாருன்னா 19 கட்டமைப்புண்டா அது எல்லா விதத்திலும் இருக்கணும், இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்லன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கிறார். இது ஏதோ 19ங்கிற ஒரு விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சு நாங்களா உருவாக்கி எங்க இஷ்டத்துக்கு வளர்ச்சி எடுத்த மாதிரி சொல்ற சவாலை எங்கள்கிட்ட விடுறாரு. இந்த சவாலை அவர் எங்கள்கிட்ட விட முடியாது. ஏன்னா குர்ஆனை எழுதுனதோ இறக்குனதோ நாங்க இல்ல, எழுதுனதோ இறக்குனதோ நீக்கினதோ சேர்த்ததோ நாங்க இல்ல. ஏன்னா அந்த அடிப்படையில் நேற்று அற்புதம் நான் இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு கேட்கிறாரு. அற்புதம் எங்களுடையது இல்ல. இன்னமல் ஆயாத்து இந்தல்லா, அத்தாட்சிகள் அல்லாஹ்விடத்திலிருந்து வருபவை. அலைஹா திஸ்அத்தா ஷர்னு அல்லாஹ் சொல்றாரு. வமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு வலியஸ்தைகின அல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினீன் வயஸ்தாத அல்லதீன ஆமனு ஈமானம் வலா யர்தாப அல்லதீன ஊத்துல் கிதாப வல் முஃமினீன் வலிய